ஹாய் காய்ஸ், இந்த வீடியோல நாம தமிழ் சினிமால சூர்யா நடிப்புல பேன் இந்தியா மூவியா வெளிவந்த கங்குவா படத்தோட ஸ்டோரியை ஷார்ட்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் முதல் முறையா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் என்னாலையும் வர புது படத்தெல்லாம் 10 நிமிஷத்துல தெளிவான முறையில உங்கள்ட்ட எடுத்து சொல்றதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல படம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். படம் வந்து செம்ம அல்டிமேட்டா பயங்கரமா இருக்கு. அதுவும் 3Dல பார்த்தா பயங்கரமா இருக்கு. ஸ்டார்டிங்ல லைட்டா லேக் இருக்க மாதிரி இருக்கு. ஆனா ஹாஃப்க்கு அப்புறம் பயங்கரமா போகுது படம். இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம தியேட்டர்ல போய் 3Dல பாருங்க. அப்போதான் இந்த படத்தோட உண்மையான சுவாரஸ்யமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ படத்தோட கதை என்னன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஆரம்பத்துல பல நூறு ஆண்டுகளுக்கு முன் சொல்லி போட்டு 1070 காட்டுறாங்க. அப்போ ஒரு பாட்டி பசங்க கிட்ட எப்பயோ என்னென்னமோ நடக்குது, அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது, அதெல்லாம் தெரிஞ்சது ஒரே ஒரு நிலாக்கு மட்டும்தான் சொல்றாங்க. உடனே 1070ல இருந்து 2024 காட்டுறாங்க. அப்போ ஒரு சயின்டிஸ்ட் பசங்க எல்லாம் வச்சு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அவங்க பிரெயின் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி பூர்வீக ஜென்மலாம் ஞாபகம் வர மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த லேப்ல இருந்து ஒரு பையன் தப்பிச்சு ஓடிடுறான். அப்போ அங்க இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாமே அந்த பையனை துரத்திக்கிட்டே ஓடுறாங்க. அந்த பையன் எவ்வளவு திறமையானவனாவும் அறிவானவனாவும் இருக்கான்னு சொன்னாருக்கே, அவன் ஓடி போய் அங்க இருக்க வேலியை கட் பண்ணி ஷாக் அடிக்காத மாதிரி செட் பண்ணிட்டாங்க. ஓடி போயிடுறான். அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸும் அவனை விடாம துரத்திக்கிட்டே வராங்க. அப்போ ஒரு ட்ரெயின் வருது. அந்த பையன் ட்ரெயின் கிட்ட போய் மறைஞ்சு போயிடுறான். அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருது அந்த பையன் ட்ரெயின்குள்ள போய் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லி. அதுக்கப்புறம் சீனை கட் பண்ணிட்டு கோவா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அங்க யோகி பாபு வந்து எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் நல்லா மசாஜ் பண்ணிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு சொல்லி கமிஷனர் கால் பண்றாரு. உடனே யோகி பாபு கிட்ட நீ என்ன பண்ற, நீங்க போன வேலை என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாரு. உடனே நம்ம யோகி பாபு என் பார்ட்னர் எல்லாத்தையும் பாத்துக்குவான், அவன் வந்து ஒரு மோசமான ஆளுன்னு சொல்றான். அப்புறம் அவரோட பார்ட்னரான நம்ம ஹீரோ சூர்யாவை காட்டுறாங்க. அவர் வந்து எல்லாத்தையுமே பயங்கரமா அடிச்சு போட்டு ஒரு ஆளை புடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்ம யோகி பாபுவும் சூர்யாவும் யாருன்னு சொன்னாருக்கே, போலீஸ்னால பிடிக்க முடியாத ஆளெல்லாம் போலீஸ் வந்து கான்ட்ராக்ட்ல காசுல இவங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்க அந்த ஆளை புடிச்சு கொடுத்துட்டு பேசின அமௌண்ட்டை போலீஸ் கிட்டே இருந்து வாங்கிக்குவாங்க. இவங்க ரெண்டு பேரும் அதே வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா எல்லா டைமும் இவங்க புடிச்சிட்டு போகும்போது குறுக்குல ஹீரோயின் வந்து அந்த ஆளை சூர்யா கிட்டே இருந்து புடுங்கிட்டு நேரா போய் போலீஸ் கிட்ட நானும் தான் இதுல ஷேர் இருக்கு, அதனால எனக்கும் பாதி பங்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும். அதே மாதிரி இந்த தடவை எடுத்துட்டு போய் அங்க போய் கேட்கும். அப்ப நம்ம ஹீரோவான சூர்யா வந்து நான் வந்து எதுக்குமே ஷேர் தர மாட்டேன், இது முழுக்க முழுக்க என்னோட உழைப்பு தான், நீ ஒண்ணுமே பண்ணல, அதனால ஒழுங்கா நவுண்டு போயிட்டுன்னு சொல்லுவாரு. ஆனா ஹீரோயின் நான் தானே முடிச்சு வச்சேன், எனக்கும் 5 லட்சம் ரூபாய் ஷேர் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்குவாங்க. அதை பார்த்த கமிஷனர் நீங்க ரெண்டு பேரும் காருக்குள்ள போய் உட்காந்து தெளிவா யாருக்கு காசு வேணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு காரை கொடுப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் காருக்குள்ள போய் பயங்கரமா அடிச்சுக்குவாங்க. எந்த அளவுக்கு நான் காரோட கண்ணாடி எல்லாம் உடஞ்சிரும். உடனே நம்ம கமிஷனர் வந்து யோகி பாபு கிட்ட என்னடா இவங்க ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்பாரு. அப்போ யோகி பாபு இவங்க ரெண்டு பேர் இப்பதான் அடிச்சுக்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் தான் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. அப்படியே சின்னதா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க லவ் பண்ணதெல்லாம் ஒரு பாட்டா அப்படியே வந்துகிட்டே இருக்கு. கடைசியில நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் செட் ஆகாம ஏதோ ஒரு சண்டையில பிரிஞ்சிருப்பாங்க. அப்பல இருந்து இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா போட்டி தான் போட்டிருப்பாங்க. அப்போ இதுக்கப்புறம் போலீஸ்கார் சொல்லுவாரு, இங்க பாருங்க அடுத்த கன்சைன்மெண்ட் வந்து ரொம்பவே பெரிய கன்சைன்மெண்ட், இந்த இதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லுவாரு. ஆனா போலீஸ் அந்த ஆளோட பேர் சொன்னோன்னே உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் 5 லட்சம் பத்தாது 15 லட்சம் தரணும், ஏன்னா அவன் ரொம்பவே பெரிய ஆளு, அவனை நாங்க புடிச்சிட்டு வரணும்னா நீங்க எங்களுக்கு 15 லட்சம் தரணும்னு சொல்லுவாங்க. உடனே கமிஷனரும் ஓகே நான் தரேன், ஆனா புடிச்சிட்டு வாங்க, எந்த ஆரணத்தை கொண்டும் அவனை கொன்னுடக்கூடாது, சப்போஸ் நீங்க அவனை கொன்னுட்டீங்கன்னா அவங்க அண்ணக்காரன் உங்களை துண்டு துண்டா வெட்டிடுவான்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோட டீம் ஹீரோயினோட டீம் ரெண்டு பேரும் கிளம்பி அந்த ஆளை பிடிக்கிறதுக்காக போவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்பவே கூலா இருப்பாங்க. ஆனா ஹீரோ பயங்கர உழைப்போட எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு அந்த ஆளை பிடிக்கிறதுக்காக ஒரு போட்டுக்கு போவாங்க. அங்க போட்ல போய் பார்த்தா அந்த ஆள் படுத்து கிடப்பான். சுத்தி எல்லாமே பொண்ணுங்களா இருப்பாங்க. அதுவும் அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு பொண்ணுங்களா அவன் மேல படுத்து கிடப்பாங்க. அதை பார்த்த யோகி பாபு நமக்கெல்லாம் குளிர்ச்சுனா நம்ம பெட்ஷீட் பத்துவோம், இன்னும் பத்தியா பொண்ணுங்களே பொத்தி இருக்கான்னு சொல்லி நினைச்சு அவன் அங்கேயும் அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி பாக்குறாங்க. அதுக்குள்ள யோகி பாபு ஒரு கன் கேட்கறான்னு சொல்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த ஆள் மேல கன் பட்டு அந்த ஆள் செத்து போயிடுறான். உடனே நம்ம ஹீரோவும் யோகி பாபுவும் இதை யாரும் பார்க்கல, நம்ம ஓடிடலான்னு சொல்லி பொங்கன்னு கிளம்பும் போது அங்க ஒரு சின்ன பையன் இருக்கா, அவன் திருட்டு முழிக்கிறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. ஆக்சுவலா இந்த பையன் தான் ஆசிரமத்திலேயும் தப்பிச்சு ஓடி வந்தால அந்த பையன். இந்த பையனை எப்போல்லாம் நம்ம ஹீரோ பாக்குறாரோ அப்போல்லாம் அவருக்கு அங்கேருந்து போகக்கூடிய மனசே வரமாட்டேங்குது. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம், எதுக்காக என்னால போக முடியலன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே கிளம்பி போறாரு. கமிஷனர்ல இருந்து ஹீரோயின்ல இருந்து எல்லாமே அந்த ஆளை கொலை பண்ணதுக்கு அந்த பையன் தான் சாட்சின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த பையனை கூட்டு போய் வீட்டுல வச்சு விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த பையன் எதுவுமே சொல்லாம சூர்யா மாதிரியே வேற ஒரு ஆளை செவுத்துல வரையறான். அதை பார்த்தோன்னு சூர்யாவுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. அதே மாதிரி வச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு சொல்லி நம்ம சூர்யா வந்து நம்ம ஹீரோயின் வீட்டுல அந்த பையனை காப்பாத்தி கூட்டு போயிடுறாரு. அவனை கூட்டு போகும்போது அவனுக்கு ஏதோ ஃபிக்ஸ் வர மாதிரி ஆகுது. உடனே ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணா அவன் பிரெயின்ல ஏதோ ஒன்னு வச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க.
இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. அப்புறம் டாக்டர் நீங்க இவனை நல்லா பார்த்துட்டு நாளைக்கு காலைல கூட்டுவாங்க, ஒரு செக்அப் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க வீட்டுக்கு வந்து நைட்டு தங்கும் போது நைட்டு திடீர்னு சொல்லி அந்த ஆளோட அண்ணன் வந்துடுறான். உடனே நம்ம ஹீரோ நம்ம கொன்னது அந்த ஆளுக்கு தெரிஞ்சிச்சு போல, அதனாலதான் அண்ணன் வந்திருக்கான் இவனை கொல்றதுக்குன்னு சொல்லி ரெண்டு பேருமே பயந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு சொல்லி அந்த ஆளை மிஞ்சி பெரிய பெரிய ஹெலிகாப்டர்லாம் வந்து இறங்குது. ஹெலிகாப்டர்ல வந்த ஆளுங்கெல்லாம் செத்தவனோட அண்ணன் இருக்காங்க, அவனே பெரிய ரவுடி, அவனோட பயங்கரமான ஆளுங்களா இருக்காங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து அவங்க அண்ணனையே சுட்டு தள்ளி கொன்னுடுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாமே ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க எல்லாம் உள்ள வராங்க. அப்போதான் நம்ம காட்டுறாங்க அது யாருன்னு சொன்னாருக்கே, அவன் ஒரு லேப்ல அந்த பையன் தப்பிச்சு ஓடி வந்தால அந்த பையனோட தான் தேடி வந்திருக்காங்க. அவங்கலாம் இவங்க நேரா வந்து அந்த பையனோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ற மாதிரி கழுத்துல ஒரு பெல்ட், கையில 2 பெல்ட், கால்ல 2 பெல்ட்னு சொல்லி போட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த பையனை தூக்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோக்கு அப்படியே செத்து போகணுன்ற மாதிரி தோணுது. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உயிரை கொடுத்தா அந்த பையனை காப்பாத்திடணும்னு தோணுது. அப்பதான் நம்ம ஹீரோ எங்க 2 பேருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி அந்த பையனை துரத்திக்கிட்டே ஓடுறாரு. அப்படி நம்ம ஹீரோ வேகமா அந்த பையனை துரத்திக்கிட்டே ஓடுறாரு. ஆனா அவங்களாம் அந்த பையனை ஒரு ட்ரக்ல வச்சு ஜெயில் கைதி மாதிரி அப்படியே லாக் பண்ணி கழுத்தெல்லாம் லாக் பண்ணி ரொம்பவே பயங்கரமா தூக்கிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ துரத்திக்கிட்டே போகும்போது ஒரு தண்ணியை தாண்டாரு. உடனே நம்ம ஹீரோக்கு பிரெயின்ல லைட்டா ஸ்ட்ரைக் ஆகி அப்பதான் பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அப்போ உடனே 2024 இருந்து அப்படியே பல வருஷம் முன்னாடின்னு சொல்லி 1070 காட்டுறாங்க. அப்போ அங்க ரோமானிய வீரர்கள் போர் தொடுக்கிறதுக்காக நேரா இந்தியா பக்கம் வராங்க. அப்போ அவங்க வந்து அவங்க தங்குறதுக்காக இடம் தேடும் போது அவங்களுக்கு 5 மலை தெரியுது. அந்த 5 மலைங்களுக்கும் ஒரு மலைக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அங்க இருக்க ஆளுங்க அந்த இடத்துல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட மலை இருக்குல்ல, அதுல இருக்க ஆளுங்க பயங்கரமான போர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி வில்லனோட மலையும் இருக்காங்க. முதல்ல இவங்க எல்லாம் அங்க போயிட்டு இருக்கும் போது உடனே ஒரு ஆளை கூப்பிட்டு நீ வந்து எங்களுக்கு அந்த மலையை கொள்ளையடிக்கிறதுக்காக எதனாவது ஒரு வழி சொல்லுன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த ஆளு வேற ஒரு ஆளை கூட்டு வந்து இவனோட தந்திரத்தினால நம்ம அந்த மலையை சீக்கிரமா அடைஞ்சிடலாம்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த ரோமானிய வீரர்கள் அந்த ஆளை கூப்பிட்டு உன்னால எங்களுக்கு உதவி செய்ய முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவன் சொல்றான் நீங்க தேர்ந்தெடுத்திருக்க மலை ரொம்பவே மோசமான மலை, அங்க இருக்கவங்க எல்லாமே வீரர்கள் மட்டும் தான், அதனால நான் என்னோட தந்திரத்தினால 100 பேரை கொன்றுறேன்னு சொல்லி சொல்றான். அப்போ அந்த ரோமானியர்கள் சொல்றாங்க நீ கொன்னுட்டு ஒருத்தவங்களோட கையும் வெட்டி 100 கை எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாருக்கே, உனக்கு ஒரு கைக்கு பதிலா 2 தங்க நாணயம் தரேன்னு சொல்றாங்க. உடனே அதே மாதிரி இவன் தந்திரத்தினால நேரா போய் அங்க போய் பேசி ஏமாத்தி 100 வீரர்களை தனியா மலை மேல கூட்டு வந்து ஆளுங்களை வச்சு அவங்க எல்லாத்தையுமே கொன்னுட்டு அவங்க கையெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுக்குறான். அப்போ அந்த ரோமானியர்களும் சொன்ன வாக்கு மீறாம கரெக்டா அவனுக்கு அதே மாதிரி ஒரு கைக்கு 2 கோல்டு காயின் சொல்லி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் செய்யறேன்னு சொல்லி திரும்பவும் அதே ஊருக்கு வந்து நம்ம ஹீரோட அப்பா கிட்டேயே திரும்பவும் இன்னொரு 100 சோல்ஜர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்கறான். அதே மாதிரி நம்ம ஹீரோட அப்பாவும் சரி கூட்டுப்போன்னு சொல்லிடுறாரு. ஆனா இந்த தடவை அந்த 100 பேரும் கரெக்டா ஒரு இடத்துக்கு போனோன்னே இந்த இடம் கரெக்டா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் எதுக்குன்னு சொல்லி கேட்டா உடனே அந்த 100 பேர்ல இருந்து ஒருத்தன் சொல்றான் இங்க தானே வச்சு போன வாட்டி 100 பேர்த்தையும் கொன்னேன்னு சொல்லி. அப்போ நீ யாருன்னு சொல்லி கேட்கறான். அப்போ அவன் கையெடுத்து காட்டுறான். அதாவது போன 100 பேர்லயும் நான் வந்தேன், நானே என் கையை கட்டி இதுல போட்டேன், ஏன்னா கணக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அப்படி பண்ணேன். நான் ஊருக்கு போய் எல்லாத்தையுமே ராஜா கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லி சொல்றாரு. ராஜா வந்து அவரோட பையனான இளவரசர் கங்குவாவை எங்க கூட அமைச்சிருக்காருன்னு சொல்லி எல்லாம் வழி விடுறாங்க. அப்போதான் நம்ம ஹீரோட என்ட்ரி. நம்ம ஹீரோவே வந்து அதே மாதிரி சிக்னல் கொடுத்து எல்லாத்தையும் வரவழைச்சு எல்லாத்தையும் பயங்கரமா அங்க போர் நடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த தந்திரம் பண்ணவனை சிறப்புடிச்சு அவனோட கையை துண்டா வெட்டி அவனை தூக்கிட்டு நேரா வந்து தீ கொளுத்த போறாங்க. அப்போ அவன் பொண்டாட்டியும் பையனும் வந்து என் புருஷனை விட்டுருங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ப்ளீஸ் விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அப்போ அவன் சொல்றான் நான் அப்படிதான் பண்ணுவேன், நான் ஆசைதான் பட்டேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்றான். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் துரோகத்துக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லி கொளுத்தி விட்டுறாங்க நம்ம ஹீரோட ஆளுங்க. அப்போ அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க துரோகியோட குடும்பத்தார கூட அழிச்சிடணும், அதனால அவன் பொண்டாட்டியும் பையனையும் எரிச்சிருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அது முடியாது, ஏன்னா அப்பன் பேராசைப்பட்டான்னு சொல்லி செத்துட்டான், அதனால பையனை நம்மளால தண்டிக்க கூடாது, பையன் வந்து வளரக்கூடிய பையன், அவன் வந்து ஒழுங்கா வளர்ந்து பெரியாளா கூட ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே எதிர்த்துக்கிட்டு அவங்க ஃபேமிலிக்காக பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு சொல்லி அந்த பையனோட அம்மா அதாவது செத்தவனோட பொண்டாட்டி நேரா வந்து அண்ணா என் பையனோட உசுறு உங்க பொறுப்பு தான், அவன் உசுரை கடைசி வரைக்கும் நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு ஓடி போய் இவங்களும் நெருப்புல குதிச்சு செத்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பையனை பாசமா வளர்க்கணும்னு சொல்லி பாக்குறாரு. அப்போ அந்த ஊர்க்காரங்களாம் இந்த பையன் தான் மிச்சம், இவன் கண்டிப்பா நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணிடுவான்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து இவன் என்னோட பையன், என் பொறுப்புல இருக்கான், இனிமே இவன் தான் என்னோட மகன் சொல்லி அறிவிக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பையனை சொந்த பையன் மாதிரி பார்த்து அவனுக்கு மிலிட்டரி ட்ரைனிங் மாதிரி கத்தி சுத்துற ட்ரைனிங் எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துக்கிட்டே வராரு. கொஞ்ச நாள் கழிச்சு ரோமானியர்கள் கூட நம்ம ஹீரோவும் வந்து போர் தொடுக்கிறதுக்கு தயாராயிடுறாங்க. ஆக்சுவலா இந்த துரோகி செத்துட்டான்னு சொல்லி ரோமானியர்கள் தெரிஞ்ச உடனே நம்ம ரோமானியர்கள் வந்து வேற மலையில இருக்க ராஜா அதாவது நம்ம பாபி தேவல் வில்லன் கிட்ட போய் அவன்கிட்ட உதவி கேட்கறாங்க. உடனே வில்லனும் ஓகே நம்ம வந்து
வந்து ஹீரோ ஆயுதம் இல்லாம பூஜைக்கு போயிட்டு இருப்பான். அப்போ அவன் அட்டாக் பண்ணிடலான்னு சொல்லி அவனோட 2 பசங்களை அனுப்புறான். நம்ம ஹீரோ பயங்கரமா அடிச்சு அட்டாக் பண்ணி அவங்க 2 பசங்களையும் கொலை பண்ணிடுறாரு. அவங்கள கொலை பண்ணும் போது நம்ம ஹீரோ கிட்ட ஆயுதம் இல்லாதனால அந்த சின்ன பையன் கிட்ட என் கத்தி எடுத்துருவான்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவன் ஓடி போய் நம்ம ஹீரோட கத்தி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோட குடுக்கற மாதிரியே வந்து நம்ம ஹீரோவை குத்திடுறான். அப்போ உடனே நம்ம ஹீரோ ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவன் சொல்றான், எங்க அப்பா நீ தானே கொன்னன்னு சொல்லி விஷ மனசோட சொல்றான். எந்த அளவுக்கு நம்ம ஹீரோட நெஞ்சில குத்துனது பின்னாடில இருந்து வெளியே வந்துருது. இருந்தாலும் நம்ம ஹீரோ சாவாம அந்த போரை முடிக்கணும்ன்றதுக்காக கத்தி எடுத்துட்டு அந்த 2 வீரர்களையும் கொன்னு அமிச்சிடுறாரு. ஒரு பக்கம் வில்லன் வந்து அவங்க 2 பசங்களும் செத்துட்டாங்கன்னு சொல்லி செம்ம கடுப்புல இருக்கான். அதே நேரத்துல இங்க வந்து நம்ம ஹீரோட ஊர்க்காரங்க எல்லாம் இந்த பையனை ஊரை விட்டு துரத்துங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த பையனை காட்டுக்கு அனுப்புறதா இருந்தா நானும் காட்டுக்கே போயிடுறேன். ஏன்னு சொன்னாருக்கே, நான் வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த சத்தியத்தை நான் கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. எல்லாமே உன கொல்ல வந்த ஒரு பையனுக்காக நீ இந்த மாதிரிலாம் டிஸ்க் எடுக்கிறது சரியான்னு சொல்லி கேள்வி கேட்டே இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே கண்டுக்காம அந்த பையனை கூப்பிட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாரு. இருந்தாலும் அந்த பையன் நம்ம ஹீரோவை ரொம்பவே வெறுக்கிறான். அதே நேரத்துல இங்க வில்லன் நம்ம ஹீரோவை எப்படியாவது கொலை பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆத்திரத்துல சுத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் காட்டுக்கு போய் அந்த பையனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்குறான். அந்த பையன் சாப்பாடு செஞ்சா கூட அந்த பையன் தூக்கி தூக்கி வீசுறான். அந்த பையனை எல்லா மிருகங்கள்ட்ட இருந்தும் காப்பாத்தி ஒரு முதல்ல வருது அதை பயங்கரமா அடிச்சு போடுறான். அதெல்லாம் பண்றான். பயங்கரமா காப்பாத்தி வச்சிருக்கான் அந்த பையனை. அப்படி இருக்கும் போது நம்ம ஹீரோ ட்ரைனிங் கொடுத்த பொண்ணுங்க எல்லாமே ஒரு நாள் சேர்ந்து மூலிகை பறிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு சொல்லி வில்லனோட ஆளுங்கெல்லாம் அட்டாக் பண்ணி அந்த பொண்ணுங்களை சிறைப்பிடிச்சு கொலை பண்ணிடலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணுங்க 25 பேர் இருக்காங்க. அந்த வந்த ஆளுங்க 15 பேர் இருக்காங்க. உடனே அந்த பொண்ணுங்களாம் ட்ரெயின்டு தானே, அதனால எல்லாமே சேர்ந்து அந்த ஆளுங்களை கொலை பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 5 மலைக்கும் பொதுவா இருக்க ஒரு சட்டசபைக்கு நேரம் அந்த பொண்ணுங்கெல்லாம் போய் இந்த மாதிரி இந்த இவங்களோட ஆளுங்கெல்லாம் எங்களை கொலை பண்ண வந்தாங்க, அதனால நாங்க கொன்னுட்டோம், அவங்க ஆளுங்க ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்கோம்னு சொல்லி தூக்கிட்டு வராங்க. ஆக்சுவலா அங்க இருக்க சட்டசபையில யாரும் போர் மாதிரி கத்தியெல்லாம் எடுத்து வீசக்கூடாது, எல்லாமே நிதானமா தான் பேசி போனோம். ஆனா நம்ம வில்லன் அங்க வந்து அங்க பாக்குறாரு. அங்க எல்லாம் அவங்க ஆளுங்க செத்து கிடக்கிறத பார்த்து கத்தி எடுத்து அவங்கள எதிர்க்கிறவங்க எல்லாத்தையுமே போட்டுறாரு. யார் யார் அவங்க கூட இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த 2 மலைக்காரங்க அவங்க கூட போயிடுறாங்க. இன்னும் 2 மலைக்காரங்க நம்ம ஹீரோ கூட வந்துடுறாங்க. வில்லன் அவர் கூட போன 2 மலையோட தலைவருங்க 3 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோட அப்பாவை வில்லுல குத்தி கொன்னுடுறாங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோட அப்பா சாவறதுக்கு முன்னாடி மலை மேல ஏறி போய் யார் யாரெல்லாம் இந்த மலைங்களுக்கு துரோகின்னு சொல்லி அவங்க வில்லு கலர்லாம் எடுத்து ஒரு துணியில சுத்தி ஒரு புறாட்டை கொடுத்து அமிச்சிடுறாரு. அது நேரம் எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குது. அதை பார்த்தோம் நம்ம ஹீரோ இவங்களாம் தான் துரோகி, இதனால இவங்க தான் நம்ம அப்பாவை கொண்டாங்கன்னு சொல்லி பழி வாங்கணும்னு சொல்லி போர் தடுக்கிறாரு. போருக்கு வர எல்லா ஆளுங்களையும் திசை திருப்பி எல்லாத்தையுமே காட்டு பக்கம் வர வச்சு பயங்கரமா சண்டை போடுறாரு நம்ம ஹீரோ. ஒரு சமயத்துல நம்ம ஹீரோ கிட்ட கத்தி இல்லாத நேரமா பார்த்து அந்த பையன் இந்த தடவை கரெக்டா எடுத்து வந்து கத்தி கொடுக்குறான். உடனே நம்ம ஹீரோ அந்த பையனை பாசமா பாக்குறாரு. அப்போ அந்த பையன் சொல்றான், இங்க பாருங்க, நீங்க தான் எனக்கு அப்பா, நீங்க தான் பத்திரமா பாத்துக்கிறீங்க, அதனாலதான் நான் உங்களுக்கு கத்தி கொடுத்தேன்னு சொல்லி ரொம்பவே பாசமா இருறாங்க. உடனே நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே அடிச்சு போட்டே இருக்காரு. அதுக்குள்ள பார்த்தா அந்த பையனை தூக்கிட்டு போட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ இங்க இருக்க எல்லா ஆளுங்களையும் அடிச்சுட்டு போட்ல இருக்க அந்த பையனை காப்பாத்துறதுக்காக போட்டுக்கு போறாரு. பார்த்தா போட்ல ஓரத்துல கவுர்ல கட்டி தொங்க விட்டு அந்த கவுரை விட்டுருக்காங்க. அந்த கவுரு மொத்தமா கீழே போயிருச்சுன்னா அந்த பையன் பூரா மீனுங்களுக்கு இரையாயிடுவான். அதனால நம்ம ஹீரோ ஏறி போய் டக்குன்னு அந்த கயிறை பிடிச்சிக்கிறாரு. அந்த பையன் தொங்கிட்டு இருக்கான். உடனே இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி நம்ம வில்லன் வந்து ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். நம்ம ஹீரோ என்னதான் நடந்தாலும் கவுரை மட்டும் விடாம கவுரை மட்டும் டைட்டா பிடிச்சிக்கிட்டே இருக்கான். இந்த போட்ல ஹீரோ வந்து அந்த பையனை காப்பாத்துறதுக்காக கைத்தை பிடிச்சிருக்க சீனை கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் போது நம்ம வில்லன் வந்து பயங்கரமா அடிக்கிறான். ஆனா ஹீரோ எவ்வளவு அடி வாங்கியும் அந்த பையனை சாவ விடவே மாட்டேன்றான். அப்போ திடீர்னு சொல்லி அந்த பையன் சொல்றான், இந்த மாதிரி கயிறை விட்டுரு, நான் செத்தேன்னு சொன்னாருக்கே ஒரு உசுரோட போயிடும், ஆனா நீ வந்து அந்த ஊருக்கு வருங்கால ராஜா, நீ செத்தேன்னு சொன்னாருக்கே ஒரு சமுதாயமே அழிஞ்சிரும்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ அவங்க அம்மாட்ட கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக அந்த பையனை விட மாட்டேன்னு சொல்றான். உடனே அந்த பையன் கையில ஒரு கோடாரி எடுத்து அவனே கயிறு எடுத்துட்டு உள்ள உழுந்து மீன்களுக்கு இரையாய் செத்து போயிடுறான். உடனே கடுப்பா நம்ம ஹீரோ பயங்கரமா போட்டு எல்லாத்தையும் அடின்னு அடிக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த பையன் செத்துட்டான்ற கடுப்புல வில்லனை ரொம்பவே கொடூரமா சாவடிக்கிறான். அதுக்கப்புறம் என் சத்தியத்தை உடைச்சு நீ வந்து என்ன ஜென்மமா கடனாளி ஆக்கிட்டேன்னு சொல்லி அந்த பையனை பார்த்து கத்துறான். அதாவது இந்த ஜென்மத்துல என்னால சத்தியத்தை காப்பாற்ற முடியல, அடுத்த ஜென்மம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா காப்பாத்துவேன்னு சொல்லி வாக்குறுதியும் சொல்றான். அதோட அந்த பிளாஷ்பேக்கும் முடியுது. அதுக்கப்புறம் 2024 நம்ம ஹீரோ துரத்திட்டே ஓடுறான்ல, நம்ம ஹீரோவை ஒருத்தன் கன் எடுத்து 2 வாட்டி சுட்டுறான். நம்ம ஹீரோ மேல 2 புல்லட் பட்டு நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறான். அப்போ அங்க ஹீரோயின் அப்புறம் நம்ம ஹீரோட பார்ட்னர் ஹீரோயோட பார்ட்னர் எல்லாமே வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்த பாக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ யோகி பாபு கழுத்துல ஒரு டிராக்கர் இருக்கும், அதை புடுங்கி நேரா அந்த கார்ல தூக்கி போடுவான். அந்த கார் எங்க போகுதுன்னு சொல்லி பாக்குறதுக்காக. அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணிட்டு இவங்க எல்லாம் கார்ல அங்க போவாங்க. பார்த்தா அங்க பயங்கரமான ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க, ஏகப்பட்ட ஆளுங்க இருப்பாங்க. எல்லாமே அந்த பையனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கண்டெய்னரையே லேப் மாதிரி யூஸ் பண்ணி அந்த பையனை உள்ள எடுத்துட்டு போய் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு
பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே வில்லன் கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி இந்த பையன் ரொம்பவே குடைச்சல் கொடுக்குறான், கொன்னுட்டுமான்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வில்லன் சொல்லுவான், எனக்கு நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சதுக்கு காரணமே இவன் தான், எனக்கு இவனோட மூளை இவனோட ஞாபகம் ரொம்பவே முக்கியம்னு சொல்லுவான். ஆனா இது வரைக்கும் கூட லேப் எல்லாம் காட்டுவாங்க, சயின்டிஸ்ட் எல்லாம் காட்டுவாங்க, ஆனா வில்லன் யாருன்னு மட்டும் காட்டவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை பிளைட்ல ஏத்த போவாங்க. அதை ஏத்த விடாம யோகி பாபுலாம் பயங்கரமா கன்னெல்லாம் எடுத்து அங்க கடற்கர கன்னெல்லாம் எடுத்து பயங்கரமா சுடுவான். அப்புறம் அந்த பையனை பிளைட்ல ஏத்தி கூட்டு போக ஆரம்பிச்சு பிளைட் டேக் ஆஃப் ஆகும். உடனே நம்ம ஹீரோ பைக் எடுத்துட்டு வேகமா போய் ஒரு லாரியில இடிச்சு பறந்து போய் பிளைட்டோட டோர் வழியா நேரா உள்ள போயிடுவாரு. உடனே அந்த பையன் லைட்டா கண்ணு திறந்து நம்ம ஹீரோ வந்துட்டாருன்னு சொல்லி பெருமூச்சு விட்டு நம்மளை காப்பாத்திடுவான்னு சொல்லி நம்புவான். உடனே நம்ம ஹீரோவும் உள்ள இருக்க ஆளுங்கள்ட்டலாம் பயங்கரமா சண்டை போடுவாரு. முதல்ல அடி வாங்கிடுவாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அந்த பையனை காப்பாத்தி அவன் கிட்ட போய் உட்காந்துருவாரு. அதாவது போன ஜென்மத்துல விட்ட கடனை இந்த ஜென்மத்துல நான் பூர்த்தி செய்யறேன்ற மாதிரி அங்க போய் உட்காந்துருவாரு. அது மட்டும் இல்லாம போன ஜென்மத்துல இவன் தான் என் பையன் சொல்லி அறிவிச்சிருந்தார்ல, அதே மாதிரி இவன் தான் என் பையன் சொல்லி காப்பாத்தி பாத்துக்குவேன்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ திடீர்னு சொல்லி வில்லனோட ஸ்கிரீன்ல நம்ம ஹீரோ தெரியுறாரு. உடனே நம்ம ஹீரோ பயங்கரமா திரும்பி பாக்குறாரு. அப்போ டக்குன்னு சொல்லி 1070 காட்டுறாங்க. அப்போ செத்து போன பாபி தேவல் இருக்காருல்ல, அவருக்கு 4 பசங்க. அதான் ஃபர்ஸ்ட் 2 பசங்களை நம்ம ஹீரோ கொன்னுட்டாரு. 3வது பையனை அந்த பொண்ணுங்க கொன்னுட்டாங்க. இப்போ 4வது ஒரு பையன் இருப்பான். அவன் எப்படின்னு சொன்னாருக்கே கீழ் ஜாதி வந்த பொண்ணுல இருந்து வந்திருப்பான். அதனால நம்ம வில்லனே அவனை ஒதுக்கி வச்சிருப்பாரு. ஆனா அந்த பையன் இப்போ கடைசியா இதுல வருவான் குதிரையில. எல்லாமே இவன் வரக்கூடாது வரக்கூடாது, இவன் ரொம்பவே கொடுமைக்காரன்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா இவன் இப்போ நான் தான் எங்க அப்பனுக்கு கொல்லி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு, எங்க அப்பா என்னை ஒதுக்கி வச்சான், ஆனா நான் தான் இப்போ கொல்லி வைக்கிறேன்னு சொல்லி கொல்லி வச்சுட்டு கடைசியில இனிமே எங்க அப்பா இடத்துல நான் தான் ராஜாவா இருப்பேன்னு சொல்லி சொல்றான். இந்த ராஜா சேர்ல நான் உட்கார்றதுக்கு முன்னாடி எங்க அப்பனை கொன்னவனை கங்குவனை நான் கொன்னு அவனோட ரத்தத்துல இதை அபிஷேகம் பண்ணிட்டு தான் உட்காருவேன்னு சொல்லி சபதம் எடுக்கிறான். ஆக்சுவலா லாஸ்ட் சீன்ல இந்த கேமியோ ரோல பிளே பண்ணது வந்தது கொல்லி வச்சது எல்லாமே நம்ம கார்த்திக் தான் பிளே பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் 2024 காட்டுவாங்க. அங்கேயும் மெயினான வில்லனா தங்க பல்லெல்லாம் வச்சுக்கிட்டு ஜப்பான்ல வந்த மாதிரி நம்ம கார்த்திக் தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் கார்த்திக் சூர்யா கால் பண்ணி இந்த மாதிரி நான் உங்ககிட்ட வரேன்டான்னு சொல்லுவாரு. உடனே நம்ம சூர்யா நக்கலா கேமராவை பார்த்து டூன் கை காட்டுவாரு. அதோட கங்குவா 2 சொல்லி எழுதி வந்துரும். பாக்குற எல்லாருக்குமே என்னடா கங்குவா 1 முடிச்சு இப்ப கங்குவா 2க்கு லீடு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தோணுது. அத்தோட அந்த படமும் முடிஞ்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படத்தை மறக்காம தியேட்டர்ல போய் 3Dல பாருங்க. இத்தோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.